நேயர்களுக்கு வணக்கம். சென்னை விசஸ் பஞ்சாப்க்கு நடந்த மேட்ச்ல சென்னை தோத்துருக்காங்க. சிஎஸ்கே அபிஷியலா எலிமினேட் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஐ தாட் சென்னை கேவ் அ குட் ஃபைட். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பெட்டராக விளையாடுருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபைட் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி. அண்ட் பஞ்சாப் வந்து நேற்றே சொன்னோம் நம்ம சுப்பீரியர் சைடுன்ட்டு. அவங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா இருந்தது. சென்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஹை டார்கெட் போகும்போது, ஐ மீன் ஹை டோட்டல் கிட்ட போகும்போது அவங்க தடுமாறிட்டாங்க ரொம்ப. அதுதான் நான் வந்து இது பார்த்தேன். அதாவது எப்படின்னா கடைசியில் 172 for 4 இருந்தாங்க, 190 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆமாம், அதில் தான் வந்து அவங்களுக்கு போச்சு. ஏன்னா அந்த அந்த சமயத்தில் போயிருந்தாங்க 200 பேருக்கு, 210 270 பேருக்கலாம். இங்கே தான் மிஸ். யாராவது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை சார், அந்த 172 எப்படி வந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. வந்து சாம் கரன் மட்டும்தான் நின்னாரு, கூட பிரேவிஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. மற்ற எல்லா சென்னை பேட்ஸ்மேன்ஸ் அது எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து மிராக்கிள் பேட்டிங் பை சாம் கரன். அது இதுதான். மற்ற சைடு எல்லாமே இன்னைக்கு வந்து சாம் கரன் நல்லா ஒரு பேக் போன் மாதிரி இருந்து விளையாடினார், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லாமே சேர்ந்து ஒன்றுமே அடிக்கலையே. மொத்தத்தில் டீம் ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் சார் இருக்குது. நீங்கள் யாரை எப்படி மாற்றி மாற்றி அமிச்சா கூட கோர் பேட்டிங் இன்றைக்கி வந்து சாம் கரன் அடிப்பான்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. நல்ல எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆடினார் அவர். ஃபஸ்ட் கிளாஸ் ஆடினார். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எய்டட் பை புவர் போலிங். அதை நான் கட்டாமல் சொல்லுவேன். ஷெட்கே அப்படின்ட்டு ஒரு பவுலரை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஃபாஸ்டஸ்ட் பாலே 110 தான் வருது. அவர் மீடியம் பேசர் தான். மீடியம் தான். ஃபாஸ்டஸ்ட் பாலே 110 கிலோமீட்டர் தான் வருது. வெரி வெரி ஆர்டினரி போலிங். குருணால் பாண்டியாவே அவ்வளோ வேகத்தில் போடுவார். அதான், ஆமாம், ரொம்ப ஆர்டினரி, வெரி ஆர்டினரி. அந்த அவர் எப்படி வந்து டீமில் இடம் இருக்குன்னே தெரியல. அவர் வந்து கடைசியில் நிறைய வழங்கிட்டார். கடைசி ஓவர் அவர் 3வது ஓவர் 26 ரன். அந்த மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்ணி கொஞ்சம் சாம் கரன் நிறைய ரன்னு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் சாம் கரன் வந்து மற்ற எல்லாரோடையும் நல்லா விளையாடினார். கண்டிப்பாக. ஓகே, அவர் அந்த இன்னிங்ஸ் விளையாடுனாக்க அந்த 190 கூட வந்திருக்காது. ஜடேஜாவை நம்பர் 4 அனுப்புறது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க நம்பர் 4 அனுப்புறதன் மூலமா மற்ற எல்லாரோட இடத்தையுமே வந்து இல்ல அது வந்து அது கேப்டனை தான் கேட்கணும். அவர் மைண்ட்ல வந்து ஏதோ ஒரு பிளான் இருக்கு. பட் அந்த பிளான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒர்க் ஆகல. ஓகே, ஒர்க் ஆகிதான் வின் பண்ணியிருப்பாங்க. அது மாற்றி மாற்றி அப்படி தான் பண்ணுறாரு. ஜடேஜா முன்னாடி எழுப்பினா பின்னாடி எழுப்புறாரு. அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இஸ் கோயிங் ஆன். பட் என்னால் நம்மளாலையும் வந்து அது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியல. இவனை முன்னாடி அமைச்சா நல்லா விளையாடுவான்னு சொல்ல முடியல. நானும் ஐ எம் ஹெல்ப்லெஸ். இது ஆன்லைன்ல மட்டுமே பேசல. ஆடம் கில்க்ரிஸ்ட் தான் சொல்றாரு, நம்பர் 4ல அனுப்புறது வந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. நிறைய கமெண்டேட்டர் சொல்றாங்க, கிரிக்கெட்டர் சொல்றாங்க. சரி, வேற யாரு எப்படி அனுப்புறது? இல்ல, தூபே இருக்காருன்ற. தூபே தான் பதுங்கின்னு இருக்காரு பின்னாடி. அவர் கேமே வரலையா இருக்கு. அது தூபே இருக்காரு, பிரேவிஸ் இருக்காரு. அவங்கள தான் முன்னாடி பேட்ஸ்மேன்ஸ் முன்னாடி அனுப்பணும், ஆல்ரவுண்டர் அப்புறமா அனுப்பணும். தூபே எல்லாம் வந்து லிமிடெட் பேட்ஸ்மேன். ஸ்பின்னர் காலில் போட்டால் அடிப்பார், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். இஸ் நாட் ஒரு வெர்சடைல் பேட்ஸ்மேன். அவர் சரி ஃபாஸ்ட் பவுலர் போய் நான் விளாட்றேன், ஓப்பனிங் போய் விளையாட முடியுமா? அவரால் முடியவே முடியாது. ஏன்னா ஸ்விங்கை நெகோஷியேட் பண்ண தெரியாது, ஷார்ட் பிட்ச் பால் நெகோஷியேட் பண்ண தெரியாது. அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் காலில் போட்டால் 6 அடிப்பார் ஜம்முன்னு. ஓகே, அந்த மாதிரி ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்துட்டார் அது டீமில். ஜடேஜா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு அவர் வந்த உடனே ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து பால் போட வச்சாங்க. அதை தாண்டி ஒட்டுமொத்த சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸுமே வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஐபிஎல். இல்லை, நீங்கள் சொல்றது கரெக்ட் பாயிண்ட்டு. ஆனால் அதுக்காக ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் நல்லா விளையாடுனாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, எல்லாம் அவங்க பேட்டிங் மொத்தத்தில் போரா இருக்கு. ஜடேஜா எஸ் அந்த ஒரு இன்னிங்ஸ் வின் பண்ணி கொடுத்தார் மேட்ச் 2023ல. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி அந்த இன்னிங்ஸும் விளையாடல அவர். அண்ட் அதே மாதிரி தோனி வந்த உடனே செஹலை கொண்டு வராங்க 19th ஓவர். வேற யாராவது பேட்ஸ்மேன் வந்தாக்க 30 ரன் அடிச்சிருப்பாங்க அந்த ஓவரில். செஹல் வந்து அல்வா மாதிரி போலிங் போட்டு கொடுக்குறாரு. ஏற்கனவே 2 ஓவரில் வந்து சாம் கரன் அவனுக்கு பிச்சுட்டார் அவர் போட்டு. 19th ஓவர் ஜஸ்ட் 20th ஓவர் முன்னாடி 19th ஓவர் செஹல் போடுறாரு. அது வந்து ப்ரீ பிளான். தோனி வந்திருக்கான்னு தான் கொண்டு வர்றாரு. ஆமாம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இவரும் அவுட் ஆகிட்டு போறாரு. அதுதான் சேட் பார்ட். விராட் பின்னாடி 4 விக்கெட் ஓடுது. ஒரே ஓவர் 4 விக்கெட், ஹேட்ரிக்லாம் வேற. இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்ஸ் பிளே மாதிரி இருக்கு. இன்னொன்று என்னென்ன சார், சிஎஸ்கேல இத்தனை வருஷம் இருந்தது.
தோனி எப்பயுமே பிளேயர்ஸோட வீக்னஸ் வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஜடேஜா பினிஷர், அவ்வளவு பெரிய பினிஷர் இல்ல அப்படின்றது தெரியும். ஆனா வந்து நம்பர் 7 நம்பர் 8ன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலிங் எப்பெல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஜடேஜாவா களமிறக்குவார். இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்கும் தோனி பண்ணியிருக்காரு. அவங்களோட வீக்னஸை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு சீசன்ல சிஎஸ்கே பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிஎஸ்கேவோட ஒட்டுமொத்த வீக்னஸ்மே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குன்றது முதற்கொண்டு. நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஆர்குமெண்ட்டே கிடையாது, அது கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், சிஎஸ்கே வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸில் தான் அவங்க வந்து வின் பண்ணி வந்தாங்க. தோனியோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். இது மற்ற டீம்களும் அப்படி கிடையாது. மற்ற டீம்லாம் டீம் பர்ஃபார்மன்ஸில் வின் பண்ணாங்க. சிஎஸ்கே மட்டும் தோனி அவரால் பாதி மேட்ச் 50% மேலே வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவர், அப்படி சொல்லலாம். அதனால சிஎஸ்கேக்கு வந்து நிறைய வீக்னஸ் இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து டேடிஸ் ஆர்மினே பேர், எல்லாரையும் வந்து வயசான ஆள்லாம் வச்சுட்டு அவங்கள வச்சு இவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி போயிட்டு இருந்தது. அது இப்போ வந்து ஃபார்ம்ல யாரும் இல்லை, அது கேம் போயிடனே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. பதிரானா பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசியான்னு நினைக்கிறேன். எக்ஸில் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க, பதிரானா ஒரு ஓவருக்கு வந்து 2 வைடு ஒரு 4 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு, மிச்சம் இருக்கிற 5 பால்ல வந்து எவ்வளோ ரன் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றாரு, இதுக்கு மேலேயும் பதிரானாவை நம்புறது சரியா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பத்திரானா தோனியோட செல்லப்பிள்ளை இருக்கலாம். இப்போ கூட என்ன சொல்றாங்க ஸ்டீஃபன் ஃபிளமிங்கு, பத்திரானா நல்ல பிளேயர் தான், நல்ல போலர் தான், ஸ்ரீலங்காவில் அவனை கெடுத்துட்டாங்க, அவன் கோச்சிங் பண்ணி கெடுத்துட்டாங்க அப்படின்றாரு. ஓகே, அதோட அப்செட் கிடையாது. சரி, இன்ஜரி ஆயிட்டு அதனால அவர் சரியா போடலன்னு சொன்னா கூட அர்த்தம் இருக்கு. ஸ்ரீலங்காவில் அவர் வந்து கோச்சிங் சரியா பண்ணனா இவங்க அவரை வந்து இவங்க வளர்த்து விட்டா மாதிரியும் அவங்க ஸ்ரீலங்கா கெடுத்துட்டா மாதிரியும் சொல்றாரு. அது தப்பு. இது பத்திரானா வந்து எப்பவுமே இப்படிதான் ஒரு ஒரு சில அது இந்த மாதிரி ஆக்ஷன்ல சில மாதிரி இப்போ போடும்போது சில நாள் விழும் ஸ்பாட்ல, சில நாள் விழாது. அது மலிங்காக்கே அந்த மாதிரி தான். மலிங்காவே வந்து 2011 வேர்ல்ட் கப்ல சரியா போடல, மற்ற சமயத்துல நல்லா போட்டிருந்தாரு அவர். அதனால இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி வித் அன்யூஷுவல் ஆக்ஷன். இன்னொன்னு சார், அதிகமான ஒரு பேஸ்ல போடும்போது அக்யூரசி இல்லைன்னா தப்பாயிடும்ல. அதிகமா பேஸோட இல்லாம சைட் ஆர்ம் ஆக்ஷன் வேற. இந்த ஆக்ஷன்ல கண்ட்ரோல் பண்றது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். இந்த ஆக்ஷன் 2 ப்ராப்ளம், ஒன்னு கண்ட்ரோல், இன்னொன்னு இன்ஜரி. இது 2 கண்டிப்பா வரும். அதை வந்து கண்ட்ரோல் போறது பெரிய விஷயம். அதனால தான் மலிங்கா வந்து பெரிய போலர் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஈவன் பும்ராவே நீங்க பாத்தீங்கன்னாக்க அவரோட ஆக்ஷன் வந்து அவ்வளோ ஃபன்னி ஆக்ஷன், பட் இஸ் ஜெனரேட்டிங் சோ மச் பேஸ் அண்ட் அக்யூரசி இன் தட் ஆக்ஷன். எனி டைம் கொலாப்ஸ் ஆயிடுவான்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் அவரை. நான் வந்து அவருக்கு ஃபுல் டைம் கேப்டன்சி கொடுக்கக்கூடாது, பிகாஸ் எனி டைம் கொலாப்ஸ் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபன்னி ஆக்ஷன், ஸ்மூத் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்துக்கலாம், ஒரு நல்ல போலருக்கு ஸ்மூத் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புவனேஸ்வர் மாதிரி இன்டர்நேஷனல் நிறைய பேர் இந்தியாவில் பார்த்தா, ஈவன் ஆர்ஷ்தீப் சிங் கூட பரவாயில்ல, நல்ல ஸ்மூத் ஆக்ஷன். அதனால சஸ்டைண்டாக போட முடியும் அவங்களால. ஓகே, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலர் வந்துட்டு ஸ்டம்ப் கிட்ட வந்து ஜம்ப் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அசோக் திண்டாமர், வேற யாராவது சொல்லக்கூடாது, அவர் குதிப்பாரு, அவர் குதிப்பாரு, லேண்டே ஆக மாட்டாரு. மட்டமான போலர் அவர், அவரெல்லாம் பியோர்லி ரெக்கமெண்டேஷன்ல வந்த ஆள் அவர். ஓகே, ஜஹீர் கான் எடுத்துக்கோங்க. ஜஹீர் கான் என்ன பண்றாரு, கரெக்டா வருவாரு, ஆனா கொஞ்சம் ஜம்ப் வந்து அதிகம், அவர் கால் 2 ஸ்டம்புக்கு மேல போகும். ஆமா, அப்போ வந்து பிகாஸ் ஆஃப் த ஜம்ப் போறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கலாம். ஆனால் லேண்ட் ஆகும்போது அக்யூரசி போயிடுது இருக்கு. ஏன்னா அந்த ஹைட்ல போயிட்டு லேண்ட் ஆகும்போது ரிதம் எல்லாம் கொஞ்சம் ஆடி போயிடுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொன்னாங்க. நானும் அதை பார்த்தேன். அது ஸோ ஜம்ப் கூட ஒரு அளவு மேல பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்மூத் ரன்னப்பு நீங்க சொன்ன கரெக்டா சொன்னீங்க. புவனேஷ்குமார் ஒல்லியா இருக்கிற வழியா, மற்றபடி அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை பாடியில, இல்லைன்னா பர்ஃபெக்ட் ஆக்ஷன், பர்ஃபெக்ட் போலிங், ஃபினிஷ் எல்லாமே பர்ஃபெக்ட் அவர். ஓகே, பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆஸ் ப்ராப்ளம். அவர் எவ்ரி மேட்ச் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த ஆக்ஷன்ல அவர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணாருன்னா பேசி கொலாப்ஸ் ஆயிடுவார். சாகலோட ஹாட்ரிக் விக்கெட், 7 பால்ல 5 விக்கெட் விழுந்துருச்சு. அந்த ஒரு 7 பால். ஆமா சார், என்ன சொல்றது இது, அதாவது அப்படியே இந்த எதோ சொல்லுவாங்களே, பூச்சி வந்து விளக்குல வந்து விழுதுன்ட்டு அந்த மாதிரி விழுந்தாங்க சார் எல்லாரும். அதாவது தோனியே நான் சொல்றேன், இவர் போடுறான்னு சொன்ன உடனே இன்னும் இருக்கு, அடுத்த ஓவர் 19வது போடுற, இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. அண்ட் அந்த பக்கம் துபை ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஆளு,
ஒரு ரன் எடுத்துட்டு அவரை விளையாட விட வேண்டியதுன்னு ஒரு 6 போச்சு இல்லை, மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் ஷாட்டு சரி அடிக்கல, அவர் அவுட்டு. அவர் ஆடணும்னா மற்றவங்களாம் என்ன வேலை, ஒரு ரன் அடிச்சுட்டு துபாய்க்கு பேட்டிங் கொடுக்கணும். அது பண்ணாம அவவும் வந்து ஒரே பால்ல வந்து 30 ரன் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. 100 அகமது வந்த உடனே சின்ன பசங்களை ஏமாத்துவாங்க முன்ன, ரொம்ப தூரம் அடிச்சாக்க 25 ரன் அப்படிம்பாங்க. பவுண்டரியை தாண்டி அடிச்சா 6, ஸ்டேடியத்தை தாண்டி வெளியே அடிச்சா 25 ரன் ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு 25 ரன் அடிக்கிறது ட்ரை பண்ணாரு போல இருக்குது. எல்லாரும் தண்டம், ரொம்ப மோசம். அதாவது கேவலமான பேட்டிங். டெஃபினட்டா நான் 220 எதிர்பார்த்தேன். சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் வந்து ஃபெயிலியர் இன் மை ஒப்பீனியன், பிகாஸ் அவங்க வந்து நாட் லிவிங் அப் டு எக்ஸ்பெக்டேஷன். மற்ற டீம்ல எல்லாருமே ஓப்பனர்ஸ் பிரமாதம் போயிட்டு இருக்காரு, இவங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆயுஷ் மாத்திரையில வந்து எனக்கு அந்த சொன்னேன், ஒரு பிருத்திவி ஷா மாதிரி பேக் லிஃப்ட் கொஞ்சம் சரியில்லை அது மாதிரி சொன்னேன் நான். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு அவுட் ஆயிட்டார் இன்னைக்கு. 1 செகண்ட் வந்து சாம் கரன் வந்ததுனால பவர் பிளேல ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் வந்தது, இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. ஜடேஜா கூட நல்லா ஆரம்பிச்சாரு, அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜா வந்து இந்த பிராரை கூப்பிட்டு வந்தாங்க, ஜடேஜா தேடுறார் பால். அதாவது இவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவனும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவனும் நல்ல ஆம்பால் போடுறான். இந்த ஆம்பால் பத்தி ஒரு 1 மினிட் நான் சொல்லிடுறேன். ஓகே, கிரிக்கெட்லயே மோஸ்ட் டிஃபிகல்ட் பால் டு ஹேண்டில் ஆம்பால். ஏன்னா போலர்ஸ் வந்து வெரைட்டி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் போலர்ஸ் பவுன்சர் போடுறான், யார்கர் போடுறான், இது எல்லாமே லைன் அண்ட் லெங்த் வந்து பேட்ஸ்மேன் கேன் வாட்ச். அடுத்தது ஸ்பின்னர்ஸ் வந்து கூகுளி போடுறான், லெக் பிரேக், ஆஃப் பிரேக், கூகுளி, அதெல்லாம் தெரியுது, கையிலேயே விட்டு போகும்போதே தெரியுது. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து என்ன பண்றான், கேரம் பால் போடுறான், தூசரா போடுறான். இதுவும் வந்து பேட்ஸ்மேன் வந்து பாலை வாட்ச் பண்ணாக்க தெரியும் பால் ஆக்ஷனு. ஆனா அந்த ஆம் பால் மட்டும் எவ்வளவு வாட்ச் பண்ணாலும் தெரியாது. எதுனா ஆம் பால் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டு ஆனால் ஸ்ட்ரைட்டாக வரும் பால். அது வந்து அதுக்கு காரணம் வந்து ப்ரெஷர் கிவன் இன் த ஃபிங்கர்ஸ். இந்த ஃபிங்கர்ஸில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வரும். அது ப்ரெஷர் அழுத்தி கொடுத்தாக்க பால் டேர்ன் ஆகும், லைட்டாக கொடுத்தாக்க பால் வந்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போகும். அக்ஷர் பட்டேல் போடுற மாதிரி. அக்ஷர் பட்டேல் போடுற மாதிரி. அக்ஷர் பட்டேல் வந்து என்ன இந்தியாவிலேயே அவர் தான் பெஸ்ட்டு ஆம்பால்ல. என்னன்னா பிஷன் சிங் பேடின்னு ஒருத்தர் போடுவார் ஆம்பால். அந்த காலத்தில் ஆம்பால் 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து ஃபாஸ்டிஷா போடணும், ஃபாஸ்டிஷா போட்டால் ஆம்பால் வரும், எல்லாருக்கும் வரும், ஜடேஜா கூட வரும், அக்ஷர் பட்டேலுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். அது பேட்ஸ்மேன் கண்டுப்பான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோடனே சரி இது ஆம்பாலாக இருக்கும் அப்படின்னு அவன் வந்து மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஃபாஸ்டிஷா போனோடனே டேர்னுக்கு விளையாடக்கூடாது, ஸோ அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்லோ ஃப்ளைட்டட் போலிங்கில் ஆம்பால் ஆடுது பாருங்க, அதான் மோஸ்ட் வெனமஸ் பால். அந்த பாலை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பிரார் இன்னைக்கு போட்டார், இந்த பாலை பியூட்டிஃபுல்லாக போட்டார். பால் வந்து இப்படி போட்டாரு, ஜடேஜாவுக்கு வந்து இந்த ஸ்டம்புக்கு வர மாதிரி இருந்தது, வெளியே போயிடுச்சு. ஜடேஜா அப்படியே தேடினார் பாலை, அவுட் ஆயிட்டார். பிரில்லியன்ட் போலிங். அண்ட் அது வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸில் ஒரு அகில் ஹொசைன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார், அவரும் நல்லா போடுறாரு. பாகிஸ்தானில் 2-3 போலர் நல்லா போடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லா போடுறாங்க. பட் அவங்களாம் ஃபாஸ்டிஷா போடுறாங்க. ஸோ ஃபாஸ்டிஷா போடும்போது நீங்கள் கண்டுக்கலாம், ஸ்லோவில் அந்த மாதிரி போட்டால் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆம்பால். ஓகே, பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் ஓப்பனிங்ல ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்தது. பிரியன் ஷாரியா வெளியே போனாலுமே பிரப்சிம்ரன் சிங் வந்து நின்று அடிச்சு கொடுத்துட்டாரு. பின்னாடி வந்து ஸ்ரேயாஸும் மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஆர்யா நல்லா ஆடினாரு. முதல்ல பிரிஸ்க் ஸ்டார்ட் 2 பேருமே, பிரப்சிம்ரன் ஆர்யா 2 பேரும் பட்டுன்னு அடிச்சிருந்தாங்க. பிரப்சிம்ரன் வந்து லெக் சைடில் ஒரு கேட்சு தோனி ரீச் பண்ணல விட்டாரு கீழே. அது கொஞ்சம் அது பிடிச்சிருந்தாக்கா அவன் வந்து இது பண்ணியிருப்பாரு. அவங்க பிரப்சிம்ரன் 50 அடிச்சா இல்லையா, 54 அடிச்சார், அது இல்லாமல் இருக்கும். 1 செகண்ட் வந்து நல்லா பிரிஸ்க் ஷாட் கொடுத்துருக்காங்க. உடனே ஸ்ரேயா சார் வந்தார், வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு. ஆனால் அப்புறம் பிரமாதமாக ஆட்டார். அப்புறம் எக்ஸலண்ட் பேட்டிங். அண்ட் இந்த போலிங் வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாரு. எல்லாரும் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஆர்டினரியாக போட்டுருந்தாங்க. அவர் மட்டும் அதிரடி ஆடினாரு, நல்ல 175 ஏதோ ஸ்ட்ரைக் ரேட்ல பிரமாதமாக ஆடி இருக்காரு. அதனால பிரில்லியன்ட் நாக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுக்குறாரா இல்லைன்னா அவர் தான்? ஆமா, இல்லை எனக்கு என்ன பயம்னா சாகல் கொடுத்துட போறாங்களோன்னு. ஓகே, அப்படி. ஏன்னா அது வந்து நான் திருப்பி சொல்றேன், இந்த லாஸ்ட் ஓவர் விக்கெட்டை கணக்கு பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஓவர் 4 விக்கெட் வந்தது. ஆமா, அதில் 3 விக்கெட் இவருக்கு வந்து ஹேட்ரிக் வேற, 4 விக்கெட் இவருக்கு தான். அதில் ஹேட்ரிக் வேற. வெரி இதுதான் கிரிக்கெட்ல வந்து ஃபனி கேம். சார் இன்னொன்று சார், சாகல் மொதல் 5-6 மேட்ச்ல வந்து 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ தான், ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சரியா போடல,
இன்னைக்கு ரொம்ப மட்டமா போட்டாரு. அதுக்கு அடுத்து ஒரு 4-5 மேட்சுக்குள்ள 11 விக்கெட் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அவர் மட்டமான போட்டாருன்ட்டு. ஸோ முதல் 2 ஓவர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா போட்டாரு. 3வது ஓவர்ல அதுவும் 19th ஓவர் அவர் தோனிக்காக கொண்டு வந்தார் அவர் ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா அது தோனி வந்து லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு வீக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்கன்ட்டு கொண்டு வந்தார். அதுக்கேற்ற மாதிரி தோனி ஃபர்ஸ்ட் பால் 6 வச்சு அடுத்த பால் அவுட் ஆனார். ஆமா ஆமா. உடனே லைனா பின்னாடி 3 பேர். ஸோ அது ஒரு 4 விக்கெட். அந்த 4 விக்கெட் வந்து பேட்ஸ்மேன் கொடுத்தது. நம்ம நேற்று பேசிட்டு இருந்தோம், கோச் ரிக்கி பாண்டிங், பிபிகேஸோட கோச் ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான நேரத்தில் முன்னாடி அனுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் யாருமே வரல. நெஹில் வதாரா வந்தாரு, அப்புறம் வந்து சசாங்க் சிங் வந்தாரு. சசாங்க் சிங் சக்சஸ்ஃபுல்லா ஆடினாரு. ஆமா, இங்கிலீஷ் அப்புறம் தான் வந்தாரு. ஆமா ஆமா. அண்ட் ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் உள்ள உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால வந்து முதல்ல மிஸ்டேக் பண்ணி இப்போ ரெக்டிஃபை பண்ண ஐ மீன் எல்லாரும் பேசுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவருக்கே இது ஆயிடுச்சு. அண்ட் 2வது வந்து பிரீத்தி சிந்தாலாம் கூட்டு ஓப்பனா சொல்லிடுவாங்க. அவங்க கிரிக்கெட் தெரியாத கூட இந்த பப்ளிக் கமெண்ட்ஸை பார்த்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு வேளை. மொத்தத்தில் இஸ் நாட் அ பக்கா கோச். ஓகே, இஸ் அ ஃபேவரட்டிசம்லாம் அதிகம் அவருக்கு, ஆள்லாம் அதிகம். அண்ட் அவரே வந்து பிளேயிங் டேஸ்ல வந்து ரொம்ப சண்டைலாம் போடுவாரு. கேட்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ்ல கேட்ச் எடுத்துட்டு நான் கரெக்டாக தான் பிடிச்சேன்னு ஒரு அமக்கலம் பண்ணாரு. நாட் அ ஜென்டில்மேன் கிரிக்கெட்டர். ஓகே, ஓவராலா பிபிகேஎஸ் வெர்சஸ் சிஎஸ்கே. ஓவராலா வந்து நான் பிபிசி சுப்பீரியர் சைடு நான் சொன்னேன் பஞ்சாப். அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளாண்டாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் நான் வின் பண்ணிருக்கலாம் சிஎஸ்கே. தோனியே சொல்றாரு சார் 15ல இருந்து 20 ரன் கம்மியா அடிச்சிட்டோம். ஆமா, அந்த கடைசியில 20 ரன் ஈஸி, 20-25 ரன் ஈஸி. அது அடிச்சிருந்தாக்க 5 பேர் அது ஹூடாலாம் வேற இருக்காரு. திருப்பி எங்க இந்த ஹூடா கொண்டு போட்டாங்கன்னு தெரியல எனக்கு. திருப்பி அவர் விட மாட்டேன்றார் தோனி. ஹூடாவையும் வந்து ராகுல் திரிபாதி, ஆமா திரிபாதி இந்த மாதிரி ஆள் விட மாட்டேன்றாரு. மறுபடியும் வந்து பார்க்க ஹூடா வந்து நிக்கிறார் பேட்டிங்ல. மொத்தத்துல வந்து புவர் சைடு. அவங்க பண்ண தப்பியே திரும்ப திரும்ப சிஎஸ்கே பண்ணிருக்காங்களோ. அவர் வந்து அவர் பிளேயரை மாற்றவே மாட்டார் தோனி. 18 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன பிடிச்ச முயலுக்கு 3 கால். அதே மாதிரி இல்ல சிஎஸ்கே பிடிச்ச பிளேயர் அப்படியே விளையாண்டே இருப்பார். இந்த வருஷம் சிஎஸ்கே நான் தான் பிடிச்ச முயலுக்கு 300 கால் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.